சனி மகா பிரதோஷம், தீராத வினைகளை தீர்க்கும் மகா புண்ணிய நாள். ஒரு வருஷம் பிரதோஷ வழிபாடு செஞ்ச பலனை இந்த ஒரு நாள் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, சனி மகா பிரதோஷத்தன்று நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க ஜாதகத்துல இருக்கிற 7.5 சனி, அஷ்டம சனி பாதிப்புகளை பாதியா குறைக்கும். அது என்ன? வாங்க பார்க்கலாம். சனி மகா பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு? பிரதோஷ நேரம்ங்கிறது மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஆனா அது சனிக்கிழமை வரும்போது அதுக்கு மகா பிரதோஷம்னு பேரு. பார்க்கடலை கடைஞ்சப்போ உருவான ஆழகால விஷத்தை ஈசன் அருந்தி உலகை காத்த நாள் ஒரு சனிக்கிழமை பிரதோஷ காலம்தான். அதனாலதான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை வர்ற பிரதோஷத்துக்கு சக்தி அதிகம். வழிபாட்டு முறைகள். எப்படி வழிபட வேண்டும்? 1. நந்தி வழிபாடு. பிரதோஷ நேரத்துல நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையில ஈசன் நடனமாடுறதா ஐதீகம். அதனால நந்திக்கு அருகம்பில் மாலை சாத்தி பச்சரிசி வெல்லம் நைவேத்தியம் செஞ்சு வழிபடுங்க. 2. அபிஷேக பொருட்கள். உங்களால முடிஞ்சா கோவிலுக்கு பால், இளநீர், தயிர் அல்லது பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. இது உங்க கர்ம வினைகளை கழுவும். 3. மந்திரம். ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை மனதுக்குள் சொல்லிக்கிட்டே இருங்க. சனி தோஷம் நீங்க பரிகாரம். குறிப்பா 7.5 சனி, அஷ்டம சனி நடக்கிறவங்க சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு நந்தி தேவருக்கு எள்கலந்த சாதம் நெய்வேத்தியம் செஞ்சு அதை ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. அதே போல ஈசனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யறது சனி பகவானோட கடுமையான பார்வையில இருந்து உங்களை காக்கும். கிடைக்கும் பலன்கள். இந்த நாள்ல சிவனை தரிசனம் செஞ்சா வறுமை நீங்கும், கடன் தொல்லைகள் தீரும், வீண் பயம் மறையும். முக்கியமா வீட்ல இருக்கிற சுபகாரிய தடைகள் நீங்கி மங்கள செய்திகள் தேடி வரும். சிவபெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதிவிடுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் தொடர்ந்து பெற நம்ம வே2 ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.